ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 0 to 6 months பேபி ட்ராவல் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது என்னெல்லாம் பேக்கில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபி திங்ஸ் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி பேக்கில் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ் வாங்கிக்கோங்க. இதில் நம்ம செப்பரேட்டாக எல்லா திங்ஸும் போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு மெடிசன் வேணும்னா அந்த மெடிசன் பேக் மட்டும் எடுத்தால் போதும். ட்ரெஸ் வேணும்னா ட்ரெஸ் பேக் மட்டும் எடுத்தால் போதும். எல்லாத்தையும் கலைச்சி போட்டு தேட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பேபிக்கு ஃபுட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கவரில் என்னென்ன வச்சுக்கணுங்கிறத பார்க்கலாம். என் பாப்பா இப்போது 6 months ஆகுது. ஸோ இப்போ தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நான் இந்த கப் எடுத்திருக்கேன். எனக்கு ட்வின் பேபிங்கிறதுனால நான் என் மேக்ஸிமம் திங்ஸ் டபுளாக தான் எடுத்து வச்சுருப்பேன். 2 ஸ்பூன் இருக்குது. 2 ஃபீடிங் பாட்டில் வச்சுருக்கேன். இதில் ராகி மில்க், ஆப்பிள் பியூரி, கேரட் பியூரி இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஹாட் பாக்ஸ். இந்த கவரில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெடிசன் கவர். இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா உட்வர்ட்ஸ் இருக்குது. இது டைஜஸ்ட் ஆகலை இல்லை வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக அது வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அயன், விட்டமின் D3 இந்த மாதிரி மெடிசன்ஸ் பாப்பாவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாசில் ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் மெடிசன் மெஷர்மெண்ட்டுக்காக ட்ராப்பர், இந்த மாதிரி சங்கு இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் க்ரீம். டைப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர். குழந்தைங்களை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு இது இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்பர் கவர். இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 day தான் போயிட்டோன்னு வந்துடுறோம் அப்படின்னா ஒரு 2-3 இருந்ததுன்னா போதும். அந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளாத் கவர். இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாக்ஸ் அண்ட் க்ளவுஸ் ஒரு செட் கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். அது வின்டர் சீசன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டைப்பர் கிளாத்து. இது டைப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை மேலே போட்டு விட்டுக்கலாம். இல்லைனா சும்மா கூட போட்டு விட்டுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிப்ஸு. சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கட்டி விட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸில் எதுவும் ஆகாமல் இருக்கும். அடுத்தது கர்ச்சீஃப் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா கதக்கிடுவாங்க, வாமிட் பண்ணிடுவாங்க. அதுக்காக அது துடைக்கிறதுக்காக கண்டிப்பாக கர்ச்சீஃப் நம்ம கையில் இருக்கணும். இது யூரின் மேட். குழந்தைங்கள் பெட்லேயோ பெட்ஷீட்லேயோ கீழே படுக்க வைக்கும்போது அவங்க இடுப்புக்கு வர மாதிரி இந்த மேட்டை போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க யூரின் விட்டால் கூட பெட்லேயோ பெட்ஷீட்லேயோ ஆகாது. இந்த யூரின் மேட்டில் மட்டும்தான் இருக்கும், கீழே இறங்காது. நம்ம இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரெஸ் பேக் தான். எப்போவுமே குழந்தைங்கள வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு போட்டு விட்டு எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ் 1 or 2 hours தாங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு 4-5 செட்ஸ் கம்ஃபர்டபுளான ஆல்டர்னேட் ட்ரெஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, ரொம்ப டைட்டாக இல்லை ஃபங்க்ஷன் ட்ரெஸ்லாம் ரொம்ப நேரம் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயான ட்ரெஸ் இருந்ததுனா தான் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டவல்ஸ். இது நார்மல் டவல் தான். இது பாப்பா பிடிச்சிக்கிறதுக்காக. எனக்கு 2 பாப்பா இருக்கிறதுனால எல்லாமே டபுளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா தூங்கும்போது இந்த மாதிரி டவல் வச்சுட்டு தான் தூங்குவாங்க. அது ஒரு ஹேபிட். 2 பேருமே அப்படி தான். தூங்கும்போது இந்த டவல் கையில் கொடுக்கணும். அதனால் அடிக்கடி நம்ம அவங்கள பார்த்துட்டே இருக்கணும். மூஞ்சில் போட்டுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு டவல் தான், பட் பெருசாக இருக்கும், பெட்ஷீட் மாதிரி. சப்போஸ் கீழே குழந்தைய படுக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற டவல், பெட்ஷீட் எல்லாமே லைட் கலர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் எறும்பு, பூச்சி இந்த மாதிரி எது வந்ததுனாலும் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைப்ஸ் தான். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. அடுத்தது என்னோடய பாப்பா 6 monthsன்றதுனால இப்போ தான் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க விளையாடுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் வச்சுருக்கேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர் கண்டிப்பாக நம்ம பேக்கில் இருக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண திங்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு ட்ரெஸ் வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மடித்து அந்த துணிகளோடையே வைக்கிறத விட இந்த மாதிரி தனியாக போட்டு வச்சுக்கலாம். வேறு எதுவும் இது கூட ஸ்பாயில் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கவர், இதுவும் சேம். ஏதாவது டைப்பரோ இல்லை வேறு ஏதாவது நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர்ஸில் போட்டுக்கலாம். டைப்பர் வந்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஸ்போஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபைல். நீங்கள் ஒரு நாள் தான் அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா நமக்கு மெடிக்கல் ஃபைல் தேவையில்லை. பட் 2-3 நாள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மெடிக்கல் ஃபைல் தேவை. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் கிளாத் எதுக்காவது தேவைப்படும். எப்போவுமே எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வைக்கிற பொருள் தான் எல்லாத்துக்குமே தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.